எங்க இந்த பிள்ளைங்களை என்ன ஆளை காணோம்? மணியில் ஆளாக போது இந்நேரம் வந்திருப்பாங்களே. எக்கோ ராணியக்கா, ராணியக்கா சொல்லு வசந்தி. ஏன் திடீர்னு வந்திருக்க? ஏன் என்னாச்சு? பதட்டமா சொல்ற மாதிரி இருக்கு. எக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கு. நான் சொன்னால உங்ககிட்ட பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தவங்க குடி வராங்கன்னு. அவங்க வந்துட்டாங்க போலக்கு. வாங்கக்கா நம்ம போய் பார்ப்போம். ஏன் வசந்தி, அவங்க கூப்பிடாம நம்ம போய் எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் தப்பு வசந்தி, நாளாக வரல. அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா நம்ம போகலாம், வாங்க பால் காய்கறதுக்கு அப்படி கூப்பிட்டாங்கன்னா நம்ம போகலாம். இல்லைன்னா வேணாம் வசந்தி, அப்பெல்லாம் போகக்கூடாது வசந்தி ஒருத்தவங்க கூப்பிடாம. எக்கா சும்மா போய் பார்த்துட்டு வருவோம்க்கா. வீடெல்லாம் எப்படி இருக்கு, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க பார்த்துட்டு வருவோம். வாங்கக்கா போல. உமாலையும் நான் போய் கூப்பிடுறேன். வாங்கக்கா போயிட்டு வருவோம். இல்ல வசந்தி, நான் வரல. ஒருத்தர் கூப்பிடாத வீட்டுக்குலாம் நான் வரல வசந்தி. நீ வேணா போய் பார்த்துட்டு வா. நான் வரல வசந்தி. அட ஏன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க? அட போங்கக்கா, நீங்க வருவீங்கன்னு உங்களை கூப்பிட வந்தேன். ஆனா இப்படி பண்றீங்களே. எக்கா ஆள இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களாக்கா? யாரு? உள்ள வாங்க, உள்ள வாங்க. எக்கா நான் பக்கத்து வீட்டுல குடி வந்திருக்கேன். உங்களை கூப்பிடலான்ட்டு நான் வந்தேன். இப்பதான்க்கா வந்த குடி வந்திருக்கோம். வாங்கக்கா வந்து வீட்டெல்லாம் கொஞ்சம் பாருங்கக்கா. எனக்கு யாரும் எதுவும் தெரியாது, நாங்க புதுசா வந்திருக்கோம். அதான் சரி உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேங்க்கா. ஓ அப்படிங்களா? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, சோஃபால உட்காருங்க. வாங்க வாங்க. ஐயா பரவாயில்லக்கா, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். இப்பதான் வீட்டுல அடுக்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் வரீங்களாக்கா? வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்க்கா. எனக்கு வேற யாருமே தெரியாது. சரி இப்பதான் புதுசா அந்த ஊருக்கு வந்திருக்கோம். சரி உங்களை எல்லாம் பேசி பழகலான்ட்டு தான் வந்தேன். பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு. அவங்க பேரு உமாவோ என்னமோ நினைக்கிறேன். அவங்களே பார்த்தோம், அவங்களையும் வர சொன்னேன். வேற யாராவது இருக்காங்களாக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க? இருந்தா சொல்லுங்கக்கா. வாங்கக்கா. இருக்காங்கம்மா, நான் வர சொல்றேன். நீங்க போங்க, நாங்க பின்னாடியே கூட்டிட்டு வரேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. வந்துட்டீங்களா, இனிமே நம்ம சொந்த மாதிரி எல்லாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க போங்க. அக்கா ரோஸ் கலர் கட்டிருக்கீங்களே அக்கா, நீங்களும் வந்துருங்கக்கா அவங்க கூட சேர்ந்து. வந்துடுறம்மா வந்துடுறம்மா, நீங்க போங்க, நாங்க வந்துடுறேன். எக்கா பார்க்க நல்ல குணம் மாதிரி தான்க்கா தெரியுது. ஃபோன் பண்ணி சின்ன பொண்ணை கூப்பிடுங்க. வீட்டுக்கு வந்துடும் கூப்பிட்றாங்களே, அப்போ நல்ல குணம் மாதிரி தான் தெரியுது. ஆமா வசந்தி, அப்படிதான் நினைக்கிறேன். சரி இது சின்ன பொண்ணுக்கு ஒரு ஃபோனை பண்ணிட்டு. ஹலோ சின்ன பொண்ணு. ஹலோ சொல்லுங்க ராணிக்கா. சின்ன பொண்ணு என்ன பண்ற? சும்மா தானே இருக்கா? சரி இங்க வீட்டு பக்கம் வா. வசந்தி சொல்லிட்டு இருந்தால ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க, பால் காய்ச்சறாங்கன்னு. அவங்க வந்தாங்க சின்ன பொண்ணு, வந்து நம்மள கூப்பிட்டாங்க. நீ வரியா? அதுக்கு தான் கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணேன். எக்கா நான் இல்லாமையா? இதோ 5 நிமிஷத்துல வரேங்க்கா. இதோ எந்த வேலையும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரி சரி சின்ன பொண்ணு, சீக்கிரமா வா, நம்மள சேர்ந்து போவோம். உமாலும் வந்துருவா, நம்மள சேர்ந்து போயிட்டு வருவோம். சரிக்கா, சரி வச்சுறேன். சரி வா வசந்தி, நம்ம போய் வெளியே நிற்போம். சின்ன பொண்ணு வந்துருவா, உமாலும் வந்துருவா. நம்ம போய் வீட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். வா வசந்தி, போவோம் வெளியே. ராணியக்கா எங்கே கிளம்புற மாதிரி இருக்கு? வா லட்சுமி வா. இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டேன். நான் எங்க லட்சுமி போக போறேன்? நான் இங்கே தான் இருக்க போறேன். ஏன்க்கா ஃபோன் பண்ணலான்னு நினைச்சீங்க? ஏதோ பிரச்சனையா? இல்லை லட்சுமி, நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு வீடு காலியாக இருந்துச்சு, அந்த பெரிய வீடு. அங்கே குடி வராங்களாம், வந்து கூப்பிட்டு போனாங்க. கொஞ்சம் வாங்க, யாராவது இருந்தால் கூப்பிடுங்க, நான் புதுசு இந்த இடத்துக்கு, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதான் கிளம்பணும். சரி உனக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் யோசிச்சு சரி மாடெல்லாம் இருக்குமே பார்த்துட்டு இருப்பாளே அப்படின்னு விட்டுட்டேன். ஓ அப்படியாக்கா, மாட்டு வேலை முடிஞ்சிச்சுக்கா. நானும் சும்மா தான் வந்தேன், சரி பேசிட்டு போகலான்னு நினச்சேன். சரி வாங்க போவோம். ஏக்கா அந்த வீடு வாடகையே எவ்வளவோ சொன்னானே அந்த ஹவுஸ் ஓனரு. அவ்வளோக்கு வந்து தங்குற அளவுக்கு ஆள் இருக்காக்கா. நான் ஃபர்ஸ்ட் அங்கே வரலான்னு தான் இருந்தேன். ஆனால் அவங்ககிட்ட வாடகை கேட்டதும் அப்பா அப்படி ஆயிடுச்சு. அதான் சரி அந்த வீடே போதும்ட்டு நான் அங்கேயே இருந்துக்கிட்டேன்க்கா. ஆமா லட்சுமிக்கா, நானும் கேட்டேன். வாடகை என்னமோ அவ்வளோ சொல்கிறான். அவன் தான் இந்த உலகத்திலே என்னமோ வீடு வச்சிருக்க மாதிரி அவ்வளோ வாடகை சொல்கிறான் அவன். எக்கா வாங்கக்கா போவோம். கிளம்பிட்டீங்களா? அந்த அக்கா வந்து என்னையும் கூப்பிட்டாங்க, அதான் நானும் வந்தேன். ஆமா உமாலோ, அதான் வெளியே வந்தோம். லட்சுமி அப்படியே வந்தாளா? இன்னும் இந்த சின்ன பொண்ணு ஆளை காணோம். இந்த சின்ன பொண்ணு மினியே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், இன்னும் ஆளவே காணோம். என்னதான் பண்றாலோ தெரியல. எக்கா கிளம்பிட்டீங்களா? அதான் நான் வந்துட்டேன்க்கா. கொஞ்சம் வேலைக்கா, அதனால தான் வரல. சரி சின்ன பொண்ணு, அதான் கிளம்பிச்சு வாங்க போவோம். அந்த அக்கா வந்து கூப்பிட்டே 1 மணி நேரம் கிட்ட ஆகுது. நம்ம இன்னும் போல, அவங்களாம் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சே இருப்பாங்க. வாங்க நம்ம சும்மா பேசிட்டு அப்புறம் வருவோம். ஏட்டு சின்ன பொண்ணு, உனக்கு என்ன வேலை இருக்க போது? உங்க மாமியாரே எல்லா வேலையும் முடிச்சிடும். நீ ஏன் 9 மணிக்கு தான் எந்திரிக்கிற? எந்திரிச்சு நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு பல்லு கூட விளக்க மாட்டியா என்னன்னு தெரியல, சாப்பிட்டுட்டு வந்துடுற. இல்லை நீ வேலை செய்யற மாதிரி பேசுற? ஏ வசந்தி அக்கா, ஒழுங்கு மரியாதையா இருந்துரு. அவ்வளவுதான் உனக்கு 4 முடி. நான் வேலை செய்யாத நீ வந்து பாத்தியா? நான் தான் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாமியார் கடையை உட்காந்துட்டு காலைல சுட சுட இட்லி வேணும், மதியம் சோறு வேணும், நைட்டு சப்பாத்தி வேணும்னு என் உயிரை வாங்கிட்டு இருக்கு. நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். வந்துட்டா பேசுறதுக்கு. சரி சரி சின்ன பொண்ணு, சும்மா தான் சொன்னேன். ஒரு பாயாசத்தை போட்டுருவோமா மாமியாருக்கு? போட்டுருவோம்க்கா. உயிரை வாங்கிட்டு இருக்கு. வந்துட்டு இங்க 3 மாசம், அவங்க பெரிய பையன் வீட்டுல 3 மாசம், அப்படி மாத்தி மாத்தி தான் தங்கிட்டு இருக்கு. பாப்போம். எட்டி மாமியார்னாலே உங்களுக்கு பிடிக்காதா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே தாண்டி இருப்பீங்க. உங்களுக்கும் வருவாங்கடி, அப்ப தாண்டி உங்க டவுசர் ஆகுறது தெரியும். தாய் கலவி என்ன, அடுத்தது நீ மாமியார் ஆக போறங்கிறதுனால பேசிட்டு இருக்கியா? சாமி உங்ககிட்ட நான் எதுவுமே பேசல. ராணிக்கா வாங்கக்கா நம்ம போவோம். பிள்ளைங்களா சரி விடுங்க, வாங்க போவோம். ஏற்கனவே நேரம் ஆயிட்டு, நீங்க இன்னும் உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க. வாங்க போவோம். ஏட்டி இந்த புது வீடு நல்லா இருக்குல்ல டி? ஃபாரின்ல இருக்கும் போதுல பிள்ளை இல்ல பச்சை பசேன்னு. இந்த புது வீடு பார்க்கவே நல்லா இருக்குல்ல? ஆமாடா ராகுல், நல்லா இருக்கு பார்க்கவே. ஐயோ எனக்கு வேற பெரிய தலைவலி. இங்க இருந்து நான் புது ஸ்கூல் போகணும்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டி, நம்ம அப்படிதான் போய் பழகணும். இந்த வயசுலயே பழகுனாதான் பெருசானா நமக்குன்னு தனியா போறதுக்கு வரதுக்கு எல்லாமே இருக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது ஐஷு, சரியா? நம்ம தனியா பழகிக்கணும் எல்லாமே. போட முடிட்டு சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் பைத்தியக்காரன்.
கஷ்டம் என்னன்னு. ஒரு ஸ்கூல்லயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் புது புது ஃப்ரெண்ட்ஸா வாட பழக முடியும். ஒன்னாவதுல இருந்து 12வது வரைக்கும் படிச்சா 12வது வரைக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். காலேஜுக்கு மேல தான் மாறணும். நான் அப்படியே வருஷத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட புடிச்சிட்டு இருக்கேன். சரி உட்ரி, இதுதான் கடைசி அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. எக்கா இருக்கீங்களா? வீட்ல யாராவது? ஹாய் ஆண்டி, வாங்க உள்ள வாங்க. வாங்க ஆண்டி, வந்து உட்காருங்க. ஆண்டி வாங்க ஆண்டி, வந்து எல்லாரும் உட்காருங்க. அம்மா உள்ள இருக்காங்க, நான் கூட்டிட்டு வரேன். வாங்க ஆண்டி, வந்து இந்த சோஃபால உட்காருங்க ஆண்டி. சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு நின்னுட்டே இருக்க? வா வந்து உட்காரு. இல்லக்கா பரவாயில்லக்கா, உட்கார வேணாம், எனக்கு கால் வலிக்குது, நான் நின்றுட்டே இருக்கேன். ஆண்டி உட்காருங்க ஆண்டி, அங்க இடம் இருக்குல்ல. இல்ல நான் சேர் எடுத்து வரட்டுமா ஆண்டி? ஏ மக்கா, என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடாத மக்கா, அக்கானே கூப்பிடு, அப்படி இல்லைன்னா சின்ன பொண்ணுனே கூப்பிடு மக்கா, ஆன்ட்டி வேணாமக்கா. சரிங்க அக்கா, இருங்க அம்மா வந்துருவாங்க. கண்ணு, உன் பேர் என்ன? என் பேர் ஆண்டி, என் பேர் வந்து ஐஸ்வர்யா. நீ எத்தனாவது வகுப்புமா படிக்கிற? பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி என் பொண்ணு சந்தியா மாதிரியே இருக்கியே. அம்மா நான் 11th படிக்கிறேம்மா. இனிமே தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணனும். இங்க எங்க ஸ்கூல் இருக்குன்னு தெரியல. அம்மா சாயந்தரத்துக்கு மேல தான் கூட்டி போறேன்னு சொன்னாங்க. நான் முன்ன படிச்சது வேற ஊர் ஸ்கூல்லம்மா. 11வது படிச்சிட்டு இருக்கேம்மா நான் இப்ப. முன்னையே அப்பா ஒரு ஸ்கூல்ல இது போட்டுட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க சாயந்தரமா தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணுமா. ஓ அப்படியே மக்கா, என் பொண்ணு சத்யாவும் 11வது தான் படிக்கிறா. அவளும் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கா. அப்ப நீ அவ ஸ்கூல்லே சேர்ந்துக்கோ. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். சரியா மக்கா? சரிங்க ஆண்டி, கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க எப்ப வருவாங்க? அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்காங்களால, நானும் ஃப்ரெண்ட் போய் வச்சிருப்பேன்ல. அவ ஸ்கூல் போயிருக்கா மக்கா. அவ வந்துட்டு 4 மணி அப்படிலாம் 4:30 தான் வருவா. வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், அவளை இங்க வர சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஸ்கூலே போங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. பாத்தீங்களா, புது ஊருக்கு வந்துட்டு. ஏன் ஐஷு, நீ மட்டும் தானா உள்ள போன பையன்? அவையாது எக்கா, அவன் வந்து என் அண்ணன். அவன் பேர் வந்து ராகுல். அவன் இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான்க்கா. ஓ சரி சரி. நீ உங்க அண்ணன் உங்க அம்மா, உங்க அப்பா எங்க? அக்கா, எங்க அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காரு. நாங்களும் அங்கதான் இருந்தோம். எங்களுக்கு செட் ஆகல, இடமே எங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் நாங்க இங்க வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு வீட்ல இருந்தோம். அந்த வீடு வந்து நாங்க ஃபாரின் போறதுனால வித்துட்டோம்க்கா. இப்ப சரி புதுசாவே வீடு வாங்கலாம்னு இங்க தான் குடி வந்துட்டோம். நீ வாடகை வீட்ல தான் இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல எதுவும் சொந்த வீடு ஆக்கலாம்னு அம்மா சொல்லிருக்காங்க. என்னன்னு தெரியல, இங்கே இருக்கிற மாதிரியா இல்ல திரும்ப போற மாதிரியா என்னன்னு தெரியலக்கா. சிச்சுவேஷன் எப்படியோ அதே மாதிரி தான் அமையும் எல்லாமே. ஆமா ஆமா ஐஷு. சரி சரி. உன் அண்ணன் என்ன படிக்கிறான்? என் அண்ணன் அக்கா இன்ஜினியரிங் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறான். இன்னும் நான் 12th போகும்போது செகண்ட் இயர் போயிடுவான். எப்படியும் நான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள அவனும் முடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன்க்கா. இன்ஜினியரிங் தான் போயிட்டு இருக்கான். அவனும் ஃபாரின் போகணும்னு தான் ஆசைப்படுறான். என்னன்னு தெரியல, அதுக்கப்புறமா தான் எல்லாமே தெரியும். பரவாயில்லையம்மா, நல்லா பேசுறியே. தெரியாதவங்களானும் பரவாயில்ல, நல்லா பேசுற, வந்தவங்களை உட்கார வைக்கிற. பரவாயில்ல, நல்ல குணம் தான். தேங்க்யூ ஆண்டி. நான் எப்பவுமே அப்படிதான். எனக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கதான் ஆண்டி பிடிக்கும். ஆண்டி ஆண்டி. ஐஷோ, என்ன ஆண்டிலாம் கூப்பிடாத. என்ன பார்த்தா ஆண்டி மாதிரியா இருக்கு. என்ன பார்த்தா அக்கான்னு கூப்பிடு. ஆண்டிலாம் எனக்கு வேணாம். பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் ராணி அக்காவையும் லட்சுமி அக்காவும் மட்டும் ஆண்டின்னு கூப்பிடு. என்னையும் சின்ன பொண்ணு உமாலையெல்லாம் அக்கானே கூப்பிடு. ஓ சாரி ஆண்டி, உங்களை பார்க்க வயசானவங்கள மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் ஆண்டின்னு கூப்பிட்டேன். சரிக்கா, இனிமேல் உங்களை அக்கானே கூப்பிடுறேன். திரும்ப திரும்ப மொக்க ஆண்டி வயசானவங்க மாதிரி இருக்கா. சின்ன பொண்ணே, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சும்மா கேப்ப சிரிப்பா. நீ தாண்டி ஆண்டி மாதிரி இருக்க. அக்கா, அப்ப உங்க வயசு என்ன? பார்க்க ஆண்டி மாதிரி தான் இருக்கீங்க. அதனால தான் கேட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐஷு, அதுக்கு 40 வயசு ஆகுது ஐஷு. ஆண்டின்னு தான் கூப்பிடணும். ஆனா அது 4 முடிய விட்டுட்டு பீத்திக்கிட்டு தெரியும். அக்கான்னு கூப்பிடுங்க அக்கான்னு கூப்பிடுங்க. ஆனா அது ஆண்டி தான். இல்ல கண்ணே, எனக்கு 39 தான் ஆகுது. 40 இன்னும் ஆகல. 40 ஆகும்போது நீ ஆண்டின்னு கூப்பிடு. எனக்கு 39 தான் ஆகுது. இப்போதைக்கு நீ என்ன அக்கானே கூப்பிடு. சரிங்கக்கா, சரி, உங்களை அக்கானே கூப்பிடுறேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எப்போ வந்தீங்க? வாங்க வாங்க. எக்கா, நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. உங்க பிள்ளைங்கிட்ட எல்லாம் உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சு பேசி எல்லாமே முடிச்சாச்சு. நீங்க இப்ப வரீங்க. ஐயோ அப்படியா? சரி, நான் உள்ள பால் வச்சிட்டு இருந்தேன். சரி நீங்க வந்திருக்கீங்க, இப்பதான் ராகுல் வந்து என்கிட்ட சொன்னா, அதான் நான் வெளியே வந்தேன். இப்பதான் உங்களை பத்தி ஐஷு சொன்னா. நீங்க யாரு, உங்க வீட்டுக்கு பத்தி எல்லாத்தையுமே சொன்னா. நாங்களே கேட்டோம். அவளும் 11வது தான் படிக்கிறா போல. என் பிள்ளையும் அதான் படிக்கிறா. ரெண்டு பத்தி ஒரே ஸ்கூல்ல அனுப்பிச்சுட்டா உங்களுக்கு சிரமம் இல்ல. பாத்தீங்களா, நான் சாயந்தரம் அவளை வீட்டுக்கு வர சொல்றேன். சரிங்களா? ஆமாக்கா, உங்க பேர் என்ன? உங்க பேரு கேட்கவே நான் மறந்துட்டேன். என் பேர் வந்து சரோஜா கண்ணு. என்ன எல்லாம் சரோன்னு கூப்பிடுவாங்க. என் பேர் வந்து சரோஜா. உங்க பேர்ல எனக்கு ஆல்ரெடி தெரியும். இங்க ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க நீங்க எல்லாம் ஒரே ஃப்ரெண்டா இருப்பீங்க அப்படின்னு. அதனால தான் நானே உங்ககிட்ட வந்து பேசுறேன். ஏன்னா எனக்கு யாருமே தெரியாது. நான் பழைய வீட்ல வீடு குடியிருக்கும் போது கூட யாரும் ஒருத்தரும் வந்து பேச மாட்டாங்க. நானும் இனிமேல் உங்க கூட சேர்ந்து இருக்கலாம். எக்க கண்டிப்பா சேர்ந்துருக்கலாம்க்கா. வாங்க, நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒருத்தி இருக்கா, அவ வரல. அவங்க வீட்டுக்கார திடீர்னு ஏதோ ஒன்னும் கூப்பிட்டாரு, அதனால அங்க போயிட்டா. அவளும் வருவா. சாயந்தரம் அங்க வாருங்க, ஒரு மரத்தடி இருக்கும், அங்க வந்துருங்க. நம்மளாம் ஜாலியா உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். பேசி முடிச்சுட்டு தான் அப்புறம் எல்லாமே. வந்துருங்கக்கா. ஆமாக்கா, வாங்க எல்லாரும் சந்தோஷமா பழகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, எங்களை பற்றிலாம் உங்களுக்கு நல்லா சொல்கிறோம். நாளைக்கு சொல்கிறேன் எங்களை பற்றிலாம் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்கள் புதுசாக வீடு குடி வந்திருக்கீங்க, எல்லா பொருளும் ஒதுக்கி வச்சுட்டு இருப்பீங்க. நாளைக்கு வாங்கக்கா, நம்ம பேசுவோம் எல்லாம் சேர்ந்து. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் அனுப்பிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு மேலே வாங்க, நம்ம மரத்துக்குள்ள உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருப்போம். சரி சரி வசந்தி, சரி இருங்க, உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். எக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. காப்பிலாம் ஒன்றும் வேண்டாம். நான் பிள்ளைங்க வந்துருவாங்க, நான் போய் அங்கே போய் காஃபி போட்டு கொடுக்கணும். ஏற்கனவே நேரம் ஆயிட்டு வந்தவொடனே கத்துவாளுங்க. சரிக்கா, நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கு வாங்கக்கா, வந்து பேசுங்க, பார்ப்போம்.
ஓ உங்க பேர் தானே லட்சுமி? உங்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹவுஸ் ஓனர் நிறைய சொல்லியிருக்காங்க உங்களை பத்தி. நீங்களாம் எப்பவுமே சேர்ந்துதான் இருப்பீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சேர்ந்துதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் ஓனர் என்கிட்ட. ஆமாக்கா, என் பேர் தான் லட்சுமி. ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காரா? சரி சரிக்கா. நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த வீடை கேட்டேன், ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். நீங்க எவ்வளோக்கா அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கீங்க? நானா இந்த வீடு வந்து 15,000 சொன்னாரு வாடகை. அப்படி இப்படின்னு பேசி 10,000 கம்மி பண்ணிட்டு வந்திருக்குமா. ஐயோ 15,000 ரூபாக்கா? அந்த ஆளு நல்லா கொள்ளடிக்கிறான். பரவாயில்ல, நீங்க 10,000 ரூபாய்க்கு பேசுனது. இன்னும் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா வரதுக்கு முன்னாடி நான் அடிச்சு குறைச்சு பேசியிருப்பேன். சரி விடுங்க, அடுத்த மாசத்துல நான் உங்களுக்கு வாடகை கம்மி பண்ணி தரேன் பாருங்க. சரிம்மா, நீ காமெடியா பேசுற. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஒன்னா ராணி அக்கா, லட்சுமி அக்கா எல்லாத்தையுமே பிடிச்சிருக்குமா ரொம்ப. எக்கா அப்ப என்ன பிடிக்கலையாக்கா உங்களுக்கு? அவங்களே மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, எல்லாத்தையுமே எனக்கு பிடிச்சிருக்கு. சும்மா சொன்ன எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா சொந்தங்களும் என்ன சொன்ன மாதிரி தான். சரி சரோஜா, நாங்க வரோம். ஏற்கனவே நேரம் ஆயிட்டு, இந்த பிள்ளைங்க வந்திருக்குங்க. நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம் சரோஜா. சாயந்தரமா என் பிள்ளை சத்யா அமுச்சு விடுறேன். அவகிட்ட பேச சொல்லுங்க, பேசி ஒரே ஸ்கூல்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரிம்மா, வரேன். சரி ஆட்டுக்கா, சரி போயிட்டு வாங்க. எம்மா வந்தவங்களா போயிட்டாங்களாம்மா? எப்படிம்மா நல்லா பேசுனாங்களா? உனக்கு பிடிச்சிருக்கா இந்த இடம்லாம்? ஐயோ மக்களே, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. வந்தது எவ்வளவு ஜாலியா பேசுறாங்க பாரு. ஹெல்ப்லாம் வேணுமான்னு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டோமே. எந்த பிரச்சனையும் இல்ல மக்களே. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்கல்லம்மா, அவங்க வந்தது நம்ம போய் பார்த்துட்டு வரலாமாம்மா? கண்டிப்பா ஐஷு, போயிட்டு வரலாம். அந்த பொண்ணு 9ஆம் கிளாஸ் தான் படிக்குதா. என்ன ஸ்கூல் ஏது ஸ்கூல்னு கேட்டு நீ அங்கே போய்க்கோ. அப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா தெரியாத ஊர்ல நீ எங்க போவ? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன், அந்த ஸ்கூலை கேன்சல் பண்ண சொல்லிடுறேன். அந்த பொண்ணுக்கு சாயந்தரமா ஒரு 5 மணிக்கு போவோம். சரி சரிம்மா, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதும்மா. சரி ஐஷு, ராகுல் போய் 2 பேரும் படுத்து தூங்குங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எழுப்பிடுறேன் உங்களுக்கு சமைச்சிட்டு.